ஓம் சகனா பவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 31வது ஸ்லோகம் திருக்திசய விவேகம். அதில் உபனிஷத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை அப்படியே கொடுத்துருக்காங்க. திருக்திசய விவேகத்தில் வித்யத்தே ஹிருதய கிரந்தி சித்யத்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே ச அஸ்ய சர்வ கர்மாணி. இப்போ 3 விதம் இருக்கு. ஹிருதய கிரந்தி, சர்வ சம்சயாக, அப்புறம் கர்மாணி. கர்மானின்னா வினை தொகுதிகள், எல்லா வினையும் சேர்ந்த மொத்த தொகுதி. இந்த 3 நம்மகிட்ட இருக்கு. இந்த 3 அகலணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்ம யாருங்கிறத தெரியணும். நம்ம யாருங்கிறத தெரியணும்னா இந்த உலகத்தினுடைய தன்மையையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொய்யான இந்த உலகத்தை பொய்யென தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மெய்யான அந்த உண்மை பொருள் என்னன்னு தெரியணும். ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். தஸ்மின் திருஷ்டே பராவரை. இது எப்போ இந்த 3 நடக்கும்? எல்லா சந்தேகங்களும் ஒளிந்து விடும். இதய முடிச்சுவான இந்த ஆசைகளுடைய கூட்டமெல்லாம் அகன்று விடும். கர்மம், கர்மானின்னர் சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் 3மே வராது. க்ஷீயந்தே அப்படின்னு அழிந்து விடும். எப்போன்னு கேட்டால் தஸ்மின் திருஷ்டே பராவரை. பரத்தையும் அவரத்தையும், இந்த உலகத்தையும் பரத்தையும் பற்றி தெரிஞ்சு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிட்ட விஷயம் தெரிய தேவைப்படுகிறது. சத்சங்கம் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னும் சில இடங்களில் சத்சங்கம் கேட்போம். கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எல்லாம் புரிய வரும். சத்சங்கம் செய்யக்கூடிய சுவாமிகள் இருக்காங்களே, இல்லைன்னா சத்சங்கம் நிறைய படித்து சத்சங்கம் செய்யக்கூடிய ஆச்சாரியர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாம் விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு கடைசியில் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? புரிஞ்சுதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்க புரிஞ்சுதுன்னு சொல்லுவீங்களா, புரியலைன்னு சொல்லுவீங்களா? நல்லது, புரிஞ்ச மாதிரி இருக்கு. நல்ல வேலை புரிஞ்சது சாமி, ஆனா தெரியல சாமி. நிறைய பேருக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிடுவான், அப்ப இந்த மாதிரி புரிஞ்சுக்குவோம்னு நினைப்பான். அப்போ இங்க என்ன நடக்கிறது? இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகங்கள் அகலுகின்றன. இங்க சித்தே சர்வ சம்சயாக அப்படின்னா படித்து தெரிந்து கொண்டு நமக்கு புரிஞ்சிடும். ஆனா இன்னும் சந்தேகம் கேட்போம். சந்தேகம் கேட்போம். ஆச்சாரிய சுவாமிஜி கேட்பாரு, யாருக்காவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்கன்னு. யாருமே சந்தேகம் கேட்கலன்னு வைங்க, முடிவு என்ன? புரியலையா? அவர் விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா? ஏன்னா சித்தே சர்வ சம்சயாக, அந்த விஷயம் புரிஞ்ச உடனே சந்தேகமே வராது. யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதாவது விஷயம் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இது இருக்கு. அப்போ சூரியன் வந்ததும் இது எப்படி தானா மறையுதோ அது மாதிரி இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சு கொண்ட உடனேயே அந்த அவித்தை என்ன பண்ணுது? இந்த ஞான ஒளி, இந்த விஷயம் ஞானம் என்ற இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே இது பிரகாசிக்க ஆரம்பிக்குது. இருட்டு எங்க போச்சுன்னு தெரியல, அஞ்ஞானம் எங்க போச்சுன்னு தெரியல. அஞ்ஞானமே இருக்காது, சந்தேகங்கள் அப்போ வராது. சர்வ கர்மானி க்ஷீயந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லி, இந்த 3 இந்த 31வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. பிராரப்தம்
கர்மம் மட்டும் நீடிக்கிறது. கர்மத்துக்கு உரிமை கொண்டாடும் கர்த்தா நலிந்ததும் கர்மங்கள் கேட்பாதின்றி கலைந்து போகின்றன. எப்போ கர்மம் நம்மளை விட்டு போகும் அப்படின்னா, நம்ம செய்கிற வினைகள் இருக்கிற அதுக்கெல்லாம் நம்ம உரிமை கொண்டாடுறோம். பிரிவில்லைஜ், இது நான் செஞ்சேன், அதுக்கு பலன் எனக்கு வேணும் அப்படின்னு உரிமை கொண்டாடுறீங்க. உரிமை கொண்டாடினா என்ன ஆகுதுங்கிறது? ஸ்டோர் ஆகிக்குது. சரி, அனுபவிச்சுக்கோன்னு. அப்போ குறைக்கிறதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு? சேர்த்து வச்சு அனுபவிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. யாராவது ஒரு பொருள் இதில் என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு கேட்டால் அவன் இது பார்த்து இது இருக்கட்டும் வச்சுருவான், இதுதான் நான் வச்சுருவான் அப்படின்ட்டு பொறுக்கி எடுத்து கொள்கிறோம்ல. அப்படி எடுத்து கொள்றவங்க எதை எடுத்துக்கொண்டாங்களோ அதை அவங்களுக்கு உரிமை கொண்டாடுறாங்க. இதில் இருக்க யாராவது நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையானது அப்படின்னு சொல்கிறப்போ அவன் என்ன செய்யணும்? பார்ப்பான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ எடுத்துக்க, எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டா நலிந்து விடும். கர்மங்கள் இருக்காது. கர்மங்கள் கேட்பாதின்றி கலைந்து போகின்றன. பிராரப்த கர்மம் மட்டும் இருக்கும். நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஏன் இருக்கும்? நமக்கு விஷயம் முடிஞ்சிருச்சு. நான் இதுக்கு கர்த்தா இல்லை இப்போ, ஆனால் அது நடந்தே ஆகும். ஏன்னா ஒரு தடவை முடுக்கி விட்ட ஒரு ஃபேனு ஸ்டாப் பண்ணாலும் கூட அந்த ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யுது? அந்த ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும்ங்கிறதுக்கு தான் இந்த பிராரப்தம். ஒரு தடவை வந்துருச்சு இல்லையோ அது செய்யும், ஆனால் நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்கள் பாருங்க, ஞானிகளை பாருங்க, சித்தர்களாக இருக்கிறவங்க இந்த உலகத்தில் எத்தனை பேர் நடமாடுறாங்க. என்னென்னமோ நடக்கும். என்னென்னமோன்னா கஷ்டமும் வரும், லாபமும் வரும், துன்பம் வரும், இன்பமும் வரும். அவங்கள பாருங்க, பிரகாசமாக பேசாமல் சிரிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. சாப்பாடு பசிக்கும், சாப்பாடு கேட்க பார்ப்பாங்க, கேட்டாலும் கேட்பாங்க, யாரோ கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாங்க. இல்லையா குப்பைத்தொட்டி இலை கிடைக்கிற இலையை பிரித்து வரதா அங்கே அந்த நரிக்குறவங்க சாப்பிட்ற மாதிரி அதுக்குள்ளே சாப்பாடு கொஞ்சம் இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுருவான். அவனுக்கு என்ன தெரியல? இப்போ சுத்தம் அசுத்தம் தெரியல. உண்மையிலே இந்த சுத்தம் அசுத்தம் தெரியாத தன்மை நமக்கு என்னைக்காவது வந்திருக்கா? பற்றற்றா. இப்போ குழந்தை பற்றற்றா இருக்குது. குழந்தைக்கு சுத்தம் எது அசுத்தம் எதுன்னு தெரியாது. குழந்தைங்க விளையாட விட்டுருவீங்க, அம்மா சமையல் கட்டில் இருக்கும், அப்பப்போ திரும்பி பார்க்கும். குழந்தை உக்காந்த இடத்துல ஈரமாக இருக்கும். இப்படி என்னடா ஈரமாக இருக்குன்னு பார்த்தா அது யூரின் பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த இடத்துல தட்டிகிட்டே இருக்கும், தண்ணியே விளையாடுற மாதிரி. ஓடி வந்து கையை பிடிச்சிக்கு, மண்டு மண்டு இப்படியா இருப்ப அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி கொண்டு வந்து இது பார்க்க, ஏன் அம்மா இப்படி பண்ணுதுன்னு தெரியாது. இது என்ன பற்றன்னு இல்லையா? என்னன்னா அந்த அறிவு இல்லை. உலகத்தை எப்படி பார்க்குறாங்க? விவகாரிக நிலை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் முழுவதும் விவகாரிகம். இந்த விவகாரிக நிலையில நமக்கு அதுவும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. அதுதான் ஜீவன் சிருஷ்டித்த பிராதிபாசிகம் அகலுகிறது. பிராரப்த கர்மம் ஈஸ்வர சிருஷ்டி. பிரார்த்த கர்மம் மட்டும் இருக்குதுன்னா அது ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணது. அதாவது அந்த சஞ்சய கர்மத்தை எடுத்துட்டு வந்ததை நம்ம மொத்த தொகுதியை ஈஸ்வரன் சொல்றோம்ல, அதனால ஒரு கடவுளை உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த கடவுளும் நாமும் பிரம்மமும் இந்த மூன்றும் ஒன்னா பார்க்கணும். நாம தனியா பிரிச்சு பார்த்தா ரூம் மாதிரி இருக்கும். நிறைய ரூம் இருக்கு, எல்லா ரூமும் சேர்ந்து நம்ம பெரிய ஒரு ஈஸ்வரன் மாதிரி நினைக்கிறோம்னா அதுவும் பக்கத்தில் இருக்கிற ரூம் கூட நான் தான் நினைக்கிற தன்மை. அதான் ஈஸ்வரன் தான் நம்மோட ஒட்டி பார்க்குது. இன்னொன்று என்னன்னா, நான் ரூமா இருந்தாலும் நான் அந்த ஹாலாக தான் இருந்திருக்கேன். எனக்கு ரூமால் இப்போ கட்டுப்பட்டுருக்கு, எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கட்டுப்பட்டு இருந்தாலும் நான் கட்டுப்படலை என்ற அறிவு அங்கே வருது. இந்த அறிவு, இந்த ஆளுக்கு பேரு
பிராதிபாசிகம். இந்த பேர்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். நாம தான் அவங்க நமக்கு பேர் கொடுக்கறது இல்லை பாருங்க. சுந்தரி, சுந்தரம், ஈஸ்வரி அப்படி பேர்லாம் கொடுக்கறது இல்லை. வேதாந்தம் என்ன செய்யுது? ஜீவன், பிராதிபாசிகம், சிதாபாசம் அப்படிதான் பேர் கொடுத்துட்டு வர. அவரது வாழ்க்கை ஈஸ்வர முறைமையில் நதி நீரோட்டத்தில் செல்லும் படகு போல நேரி வலுவாது செல்கிறது. பிராரப்த கர்மா நடக்குது இல்ல, அவன் வாழ்க்கை. இப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு வைங்க, நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நாம ஒரு திட்டம் போட்டு அதை மாற்றி முறைப்படுத்தி வேறு பக்கம் போக பார்க்குறோம் இல்லையா? அது யாருடையது? நாம தான் மாற்ற போறோம். அப்படி மாற்றுறதுக்கு ஒரு பிரதிஜை வேலை செய்வோம். என்ன தெரியுமா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கூப்பிட்டு ஒரு புது வீடு ஹோமம் பண்ணுவோம்னா ஐயரை கூப்பிட்டு கணபதி ஹோமம் பண்ணுவோம். யாருக்கு ஹோமம்? கணபதிக்கு. ஆனா யாரு பண்றா? வீட்டு ஓனரு. பண்ண வைக்கிறது ஐயரு. இவர் என்ன வேணும்? கணபதிக்கு ஹோமம் பண்ண சொல்லிட்டு பேசாம இருக்கணும். இவர் உட்காந்து சங்கல்பம் எடுப்பார். அவர் சங்கல்பம் எடுக்க வைப்பார். என்னன்னு கையில வச்சுட்டு வியாபாரம் பண்ண போறாரு. வியாபார அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்திக்காக நான் பண்றேன் இதை. ஆயுள் நீடிக்கிறதுக்கு பண்றேன் இதை. சர்வ ரோக நிவாரண சித்தியார்த்தம்னு பண்றேன். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி தீர்மானம் பண்றான். பிராரப்த கர்மத்தை அது பிரகாரம் ஓட விடுறது யாருன்னு கேட்டா விஷயம் தெரிஞ்சா அந்த ஆள் தான் பிராதிபாசி. அந்த ஆள் என்ன பண்ண போறாருன்னா, ஜீவன் உண்மையை புரிந்து கொண்டவன கர்ம வினைகள் எது வேணாலும் நடக்கட்டும், அது மாதிரி நடக்கட்டும் போடணும். நடக்கிற ஒரு வினைக்கு கர்த்தாவே இல்லாம கர்த்தாவை இங்க இருப்பான். சங்கல்பம் பண்றது நம்ம கர்த்தாவா மாத்துறோம். வழிமுறைகளை நம்ம நியதியவே வலுவாக மாத்துறோம். ஆனா அவனுக்கு நியதியை வலுவாம போறது. அதான் சொல்றாரு. ஏன் அப்படின்னா விவகாரியம் புரிந்து விடுகிறது. அவனுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. விவகாரியத்துல அது பாட்டுக்கு நடக்கும், நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. இரண்டற்ற பிரம்மம் சித்தத்தில் நிலை பெறுகிறது. இரண்டற்ற பிரம்மம், அந்த பிரம்மச்சாரம் புரிஞ்சு கொண்டா ஹால் தான் நான் அப்படின்னு அந்த ஆன்மா புரிந்து கொண்டவன்னு ஆன்மாவால உருவாக்கப்பட்ட அந்த ஜீவனுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் விட்டுடுவான். நீ என்னமோ பண்ணிக்க, நான் தலையிட மாட்டேன். நீ விழு, போ, வா, சாகு, திரும்பி பிறந்து என்னன்னாலும் பண்ணிக்கோ, நான் யாரா இருக்கேனோ அதுவாகவே இருக்கேன். இது புராண இதிகாசங்களை நீங்க பார்ப்பீங்க. ஒண்ணும் இல்லை. ஏன் பிறவி வருது? தியானம் பண்ணி தபஸ் பண்ணி மோட்சம் அடைகிற காலகட்டத்தில் போயிட்டே இருக்கிறப்போ எங்கேயோ ஒரு மான் அடிபட்டு இந்த ஆசிரமத்துக்குள்ள போயிருந்துச்சு. ஐயோ பாவம்ட்டு அந்த மானை வளர்த்து கட்டு போட்டு எல்லாம் இங்கே வளர்க்க ஆரம்பிச்சுட்டார். எப்படி பற்று ஒட்டிக்கிட்டு இவர் தியானம் பண்ண உக்காந்தா அந்த மான் எங்கே போயிட்டு இல்லை, ஏதாவது அடிச்சிடுமோ, அந்த மான் எங்கேயாவது ஓடி இருக்குமோ, ஏன் இன்னும் காணும் அப்படின்னு மான் சிந்தனை வருது. என்ன சிந்தனை வரணும்? தியானத்தில் மான் சிந்தனை வருது. எல்லாம் மானோட சேர்ந்துட்டான். அப்படியே நினைச்சு ஒரு காலகட்டத்தில் இவன் காலமாகறான். மான் சிந்தனை எத்துபாவோ தத்பாவதி. ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன மாதிரி எவன் ஒருவன் மறைகின்ற நேரத்தில் சாகின்ற தருவாயில் எந்த சிந்தனை ஓட்டம் மேலோங்கி இருக்கிறதோ அதன் பிரகாரம் அவன் பிறப்பான். என் சிந்தனை இப்ப எங்க இருக்கு? அவர் என்ன ஆனாலும் மானா பிறந்தார். ஆனா நம்ம மாதிரியும் மற்றவங்க மாதிரி இல்லை. அவர் ரொம்ப அலர்ட்டா இருந்த ஒரு ரிஷி, ஒரு ஞானி. அதனால அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. என்னன்னு, தான் இப்படி இருந்தனால மானா பிறந்தோம்.
அதனால எப்போ மீண்டும் அவன் மனுஷனா பிறந்தானோ அப்போ பேச மாட்டேங்கிறான், யாரையும் காண மாட்டேங்கிறான், ஜட பரஞ்சர்னு சொன்னான். ஏன் பேசினா என்ன ஆகும்? மாட்டிக்குவோம் திரும்ப. அதனாலதான் மௌனமாயிருங்க. ஜாஸ்தி பேசாம இருக்க இருக்க நம்ம கிட்ட மன வலிமை வரும். அதான் இங்க சொல்ற, கர்த்தத்துவம் போன ஆள் மட்டும் வாழ்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தத்துவம்னா என்ன? அது போயிடுச்சுன்னு வைங்க, அவன் எப்படி இருப்பான், வாழ்வான்? நடப்பானா நடக்க மாட்டானா? நடந்து கடைவீதிக்கு போவான், ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வானா, போய் பாக்கெட் பால் வாங்கிட்டு வருவான். என்ன இருக்காது? கர்த்தத்துவம் இருக்காது, வேலை மட்டும் நடக்கும். அந்த ஆள் எப்படி இருக்காங்க? இப்படிதான் இருப்பான். பாதித்த கர்த்தத்துவம் இன்றி காரியம் புரிகிறான். அதாவது விஷயம் நடக்கும், ஆனா அதை ஒட்டிக்கலாம இருப்பான். இகோ போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அவங்கிட்ட, ஏன்னா ஏற்கனவே போய்தான் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நிறைய விதை ஒருத்தன் வச்சிருக்கான், எத்தனை தடவை உரம் போட்டு மண்ணுக்குள்ள போட்டாலும் வளர மாட்டேங்குதுங்க. ஏன் வளர மாட்டேங்குது தெரியுமா? அவன் விதைய ஏற்கனவே வடச்சட்டியில் போட்டு வறுத்துட்டான். மல்லி சும்மா அப்படியே வச்சோம்னா பூச்சி வருது, வறுத்து வச்சுடுவோம் அப்படின்னு வறுத்து வச்சிடுவாங்க. சரி, கொத்தமல்லி தழை வேணும், கொஞ்சம் பயிர் பண்ணலாம்னு கொஞ்சம் அள்ளி போட்டோம்னா வருமா? என்னாச்சு? அப்போ வறுபட்ட விதை இகோ போயிடுச்சு, கர்த்தத்துவம் போயிடுச்சுன்னா அது வறுபட்ட நிலை, தப்த பீஜம், வறுத்த விதை முளைக்காமல் போயிடும். கர்மம் வறுக்கப்பட்ட மாதிரி அது பலன் தராது, மறைந்து விடும். அப்படியே அவருடைய செயல்ல திருஷ்ட பலன்கள் ஏற்படும், பார்க்கறதுக்கு தெரியும், ஆனால் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படுவதில்லை. தானா வந்து பாருங்க, அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாத பலன். கர்த்தாவாக இருந்தால் மட்டுமே அதிர்ஷ்ட பலனும் பதிவாகும். அப்படின்னா நம்ம என்ன செய்யறோமோ அதனுடைய பலன் நமக்கு தெரியாதுங்க, ஆனா அது பலன் நமக்கு இல்லாம போகல, அது பதிவாகிடும். பதிவாகிறதுனால என்ன ஆகுது தெரியுமா? ஒரு காலகட்டம் வர்றப்போ அது உங்களுக்கு பலன் தரும். நீங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அந்த பலன் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன் இந்த பலன் எப்படி வருது? யார் செய்த பலன்? நாம செய்ததுதான், ஆனா அப்ப நமக்கு தெரியாது, இதை செய்தால் இது வரும்னு நமக்கு தெரியாது. இதுதான் அதிர்ஷ்ட பலன். இன்னொன்னும் உண்டு, உங்களுக்காக இன்னொருத்தர் ப்ரேயர் பண்றார். நம்ம எல்லாம் நம்ம மூதாதையர்களுக்கு பிரார்த்தனை பண்ணி எழுதி திசைலாம் கொடுக்குறோம்ல, இது அது எங்க போய் சேரும்? அவர் இல்லைதான், ஆனா அவர் இன்னொரு இடத்துல குழந்தை பிறந்திருக்காரு. நீங்க யாருன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க தாத்தாவை நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. தாத்தா என்னவா இருக்காரு இப்ப தெரியுமா? இங்கே ஒரு இடத்துல ஒரு குழந்தையா இருக்காரு. நீங்க தாத்தாவையும் நினைச்சு ஒரு நல்ல காரியம் செய்து அந்த பலன் அவருக்கு போகட்டும்னு நீங்க அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த பலன் தாத்தாவே இல்லையா? இப்போ போகும், எங்க போகும்? ஏன்னா ரூம் ஒரு தடவை ஆக்கப்பட்டு எங்கேயும் போகல, ரூம் அங்கேதான் இருக்கு. அந்த ரூம்ல ஜீவன்ங்கிற அந்த ஒரு பிராதிபாசிகன் மட்டும் என்ன பண்ணுது? பிறகுது, சாவுது. ரூம் சாவுதா? ரூம் அங்கேயே தான் இருக்கு. பூஜா ரூமா இருந்தான், இப்போ ஸ்டோர் ரூமா மாறிட்டான். பூஜா ரூமா இருந்தப்போ நீங்க என்னென்ன அவனுக்கு செய்வீங்களோ அப்போ அதையே நினைச்சு நீங்க செய்தாலும் அதே இடத்துல இப்போ ஸ்டோர் ரூமா இருக்கு. அந்த பையன் எங்க போகும்? ஸ்டோர் ரூமுக்கு வந்துடும். அப்போ நம்ம நினைக்கிறோம் ஒண்ணுமே செய்யல, இவன் அதிர்ஷ்டம் சொல்றாங்களே, அதிர்ஷ்டம் அடிக்குது, இவனுக்கு அதிர்ஷ்டம் வருதுங்கிறான். ஆனா நாம செய்யற நல்ல நல்ல காரியங்களுக்கு நியாயம் தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அதிர்ஷ்டம்லாம் இயல்பா வரக்கூடியது. நிறைய பேர்
தர்மத்தை மீறி சில அதிர்ஷ்டம் வருதுன்னா அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அது தப்பு. அது நியாயம் உண்டு. உதாரணமா ஒரு ஆட்டோவில் ஏதாவது ஒன்று மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஆட்டோக்காரன் அதை எடுத்துட்டு போய் உபயோகிச்சா அது தப்பு இல்லையா? அது மாதிரி ரோட்டில் ஒரு பை கிடக்குது, சுற்றி முற்றியும் பார்க்கணும் யாருமே இல்லை, எடுத்தாது, அதில் 15,000 இருக்கு. என்ன பண்ணலாம்? போலீஸ்கிட்ட கொடுத்து இது நாள் விருந்து கலந்துன்னு செய்யலாம். ஆனால் போலீஸ்காரன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால இவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். என்ன நினைச்சு கொண்டு போறாரு தெரியுமா? என்ன நினைப்பாரு? அப்படி நினைக்க மாட்டாரு. அதிர்ஷ்டம் மகாலட்சுமி எனக்கு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா என் கண்ணுக்கு பக்கம் மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கொண்டு போய் வீட்டு மனைவிட்ட, இந்தாம்மா இதை கொண்டு போய் பீரோவில் வை. என்னங்க இது அப்படின்னா, பெரிய விருந்து கண்டது மகாலட்சுமி இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கா, நமக்கு அதிர்ஷ்டம், பகவான் ஏதோ ஒரு புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கொண்டு போய் வச்சிருக்கார். 1 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணுடைய அப்பா ஒருத்தர் வரார். மத்தியான நேரத்தில், அம்மனி நல்லா இருக்கியாமா அப்படின்ட்டு. களைப்பா இருக்காது, சந்தோஷமாவே இல்லை. உட்காருங்க மாமா அப்படின்ட்டு இவரும் உட்கார வச்சாரு. தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சா. ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு. இல்லைப்பா, இன்னைக்கு பேங்க்கு போயிட்டு காசு வாங்கிட்டு வந்த ஒரு 15,000, பை எங்கேயோ விட்டுட்டேயா அப்படின்னு யோசனை பண்ணாரு. பை விட்டுட்டேன்னா என்ன கலர் பையனா? மஞ்சள் கலர் பை அப்படின்னா. மனைவிட்ட கூப்பிட்டு, நான் குடிச்சேன்ல பீரோவில், அதை எடுத்துட்டு வான்னு. இப்போ இவர் சோகமாக உட்காந்துருக்காரு, கஷ்டமாக உட்காந்துருக்காரு. கொண்டு வந்து, மாமா இதுதான் பாருங்க அப்படின்னா. மருமகனே இதுதான் மருமகனே, இது கிடைச்சிருச்சு அப்படின்டா. அவர் முகத்துல சந்தோஷம் வந்துச்சு. இவனை பார்த்தா உம்முன்ட்டு உட்காந்துருக்கான். என்னாச்சு? ஐயோ, இவனுக்கு 15,000 போச்சு, 15,000 போச்சுங்களாம். 15,000 போச்சா? 15,000 வரவும் இல்லை, 15,000 போகவும் இல்லை. யார் யாருக்கு எதை எப்படி சேர்க்கணுமோ அப்படி சேர்க்கப்படுது. அதுதான் நம்முடைய கர்மங்கள் கூட சிலது தெரியும், சிலது தெரியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ என்ன காரியங்கள் நல்லதை செய்யறீங்களோ அப்படி செய்வதனால பகவான் எனக்கு நல்லது பண்ணியிருக்காருன்னு நினைப்பீங்க. ஒரு நல்லது நடந்தா அப்படியா? பாருங்க, நீங்க இப்ப செய்வீங்கள அதெல்லாம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இப்ப வந்து சேருது பாருங்க, நஷ்டமோ கஷ்டமோ, அது என்ன தெரியுமா? கஷ்டமோ நஷ்டமோ வரல. அது எதனால? அந்த கேசட்டு டேப்பு ஓடிட்டே இருக்கு, பிராரப்த கர்மா ஓடிட்டே இருக்கு. சரி, இப்ப நீங்க செய்வீங்களா அதோட பலன் எப்போ வரும்? இப்பவே வருமா? கரெக்ட். நம்ம எப்படி புரிஞ்சுக்காம, இப்போ நீங்க செய்ய எல்லாமே ஆகாமியம். இனிமே வர போறதுக்கு இப்ப செய்வீங்க. பிராரப்த கர்மம் டேப்பு ஓடி முடிஞ்ச உடனே நீங்க இப்ப செய்வது அது ரெக்கார்ட் ஆகும். சரிச்சா? இப்போ உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வேற சட்டையை போட்டு வருவீங்க, இந்த பிறகு முடிஞ்சது. வேற சட்டை போட்டு வந்து வாழ்றப்போ இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? போன தடவை நீங்க என்னென்ன நல்லது செய்வீங்களோ அது இப்ப ரெக்கார்ட் ஆயிருக்கு, அது பிழை ஆகும், அது பிராரப்தமா மாறி. ஆகாமியம் பிராரப்தமா மாறி உங்களுக்கு லாப நஷ்டமோ வினைகளின் பலனோ தருது. இப்ப செய்யறது உடனே தருது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா செய்யறது இல்லை. இதைத்தான் இப்ப செய்யறத கண்ணுக்கு தெரிகிறத என்ன செய்வாரு? மன்னன் என்ன பண்ணுவாரு? மந்திரிகள்லாம் பண்ணுவாங்க, கோர்ட்டு ஜட்ஜி இவங்க என்ன பண்ணுவாங்க? தண்டனை கொடுத்துருவாங்க. அரசன் அன்றே கொள்ளும் கண்டுபிடிச்சாங்க. அது கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாம நடக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் யார் ஜட்ஜி பண்ணுவா? அப்ப அவர் ஜட்ஜி பண்றதுக்கு வெயிட் பண்ணுவார். இந்த சட்டம் முடிஞ்சு இன்னொரு சட்டம் வரட்டும், இதை ப்ளே பண்ணுவான், அப்ப கொடுத்துடலாம், முடிஞ்சுது. அதனாலதான் தெய்வம் நின்று கொள்ளும்னா கொள்றாருன்னு அர்த்தம் இல்லை, தர்றாருன்னு அர்த்தம். என்னென்ன நீ செய்தியோ அதோட பலனை தர்றாரு.
விடுதலை பெற்ற வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்ற ஒரு ஆளை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜீவனா வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்பவே முக்தி அடைந்தவர். எதுலையுமே சம்மந்தப்படலைங்கிறார். இந்த நிலைக்காக நாம பல பிறவிகளை எடுக்கிறோம். எந்த நிலைக்கு? இந்த கர்த்தத்துவத்தை இல்லாம, நான் செய்கிறேன் என்ற சிந்தனை இல்லாம தம்மியா இருந்துட்டு மிஷின் ஓடுற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கணும். எதுவுமே பாதிக்கக்கூடாது நமக்கு. அதனால தான் பகவான் சொன்னார், அது வரும் போகும், அதை நீ ஏன் சாமானியமாக எடுத்துக்கொள்கிற? கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், சந்தோஷமும் வரும், ரெண்டையும் நீ எடுத்துக்கொள்கிற. நீ சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டு சந்தோஷப்பட்டேன்னா, சுகம் அனுபவிச்சேன்னா, கஷ்டத்தையும் எடுத்துக்கொண்டு எனக்கு கஷ்டம் அனுபவிக்க பிடிக்கலைங்க, அப்போ என்ன செய்யணும்? சுகத்தையும் அனுபவிக்க வேணாம்னு விட்டணும். இப்படி 2 வினைகளையும் நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க தான் ஞானி. யோசனை பாருங்க, ஒரு வினை நமக்கு வேணும், ஒரு வினை எனக்கு வேண்டாம். எந்த வினை வேணும்? நல்ல வினைகளுடைய பலன்கள்லாம் எனக்கு வேணும், தீய வினைகளுடைய பலன்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். அப்படி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அஞ்ஞானிகள். ஏன்னா உங்களுக்கு ஒரு உண்மை புரியல. இந்த 2மே நமக்கு என்ன தருது? அஞ்ஞானத்தை தான் தருது. சுகமும் துக்கமும் 2மே. இது 2மே வேண்டாம்னு சொல்றதுன்னா உண்மையிலே ஞானி. அவனுக்கு துன்பங்கிறது என்றுமே வராது. ஏன்னா 2மே அற்ற ஒரு நிலை இருக்கு. 2ம் வராத ஒரு தன்மை எங்கே இருக்குதுன்னா அந்த ரூம் தான். ரூமில் போய் அவன் உட்காந்து இருக்கான், ஆன்மாவில் போய் அவன் உட்காந்து இருக்கான். அந்த ஆன்மாவில் உட்காந்து இருக்கிறதுக்கு பேரு தான் ஆண்டவனை பார்க்கறதுன்னு, ஆண்டவன் நினைக்கிறது, ஆண்டவன்கிட்ட போய் உட்காடுறதுன்னு பேரு ஆன்மாவுக்கு. அந்த ஆன்மா தான் பிரம்மம். ஏதோ துண்டுபட்டு உட்காந்துருக்கு. இதை சுருக்கமா தெளிவா வள்ளுவழி 7 வார்த்தைகளை சொல்ற, அருமையா சொல்ற. நீங்க 2ஐயும் விரும்பக்கூடாது என்பதற்காக சொல்ற. குட். இருள் சேர் இரு வினையும் சேரா. இருளை சேர்க்கின்ற, இருள்னா என்னது? அஞ்ஞானம். இருள்னா அறியாமை, இருள்னா கஷ்டம் நஷ்டம்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இருளை சேர்க்கின்ற இரு வினைகளும் அவனுக்கு சேராது. எப்போ யாருக்கு அப்படின்னு சொல்ல போற? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனைத்தான் பொருளாக நினைத்து சேர்ந்திருக்கிறவனுக்கு இருளை சேர்க்கின்ற 2 வினைகளுடைய தன்மைகளும் அவனுக்கு சேராது. அப்ப அவன் யாரை பொருளா வச்சுக்கணும்? நாம திருக்கு பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம், திருக்கு மையமா வச்சுக்கணும். திரிசியத்திலிருந்து வரக்கூடிய எதுவா இருந்தாலும் தான் திரிக்ஷேஸ்வர பாரதா ஆகமா பாயினா அனித்தியாக தான் திரிக்ஷேஸ்வர. அதை நீ பொறுத்துக்கோ. திரிக்ஷேஸ்வரனா அதான். அப்படி பொறுத்து கொள்றதுக்கு அது நம்மளும் இல்லைன்னு சொல்லணும். அப்பதான் அது பொறுத்து கொள்ள முடியும். இந்த நிலைக்காக தான் நம்ம பல பிறவி எடுக்கிறோம்னு சொல்றாரு. ஜீவன் முக்தன்ல இந்த சம்சார பயணம் முடிவடைந்து, இந்த சம்சாரம் பிறக்கிறது போறது பிறக்கிறது போறது எப்படி முடிவடையும் அப்படின்னா, நீ கர்த்தத்துவத்தை விட்டு நான் செய்வேன் என்பதை நீ விட்டுட்டேன்னா அந்த நிமிஷமே உன்னுடைய ஜீவன் முக்தி அடைஞ்சிருச்சு. ஜீவன் முக்தி அடைஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல அவன் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். பதஞ்சலி யோகத்தில் சொல்ற மாதிரி ததா திரஷ்டு சொரூபே அவஸ்தானம். எல்லா எண்ணங்களும் விட்டுடுச்சுன்னா, எல்லா ஆசைகளும் முடிஞ்சிருச்சுன்னா சந்தேகமும் வராது, கர்மங்களும் ஒளிந்துடும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இருதய முடிச்சுங்கிற அந்த ஆசைகளும் போயிடும் அப்படின்னா. அப்போ அங்கே என்ன சாமி இருக்கும் அப்படின்னா, ததா திரஷ்டு சொரூபே அவஸ்தானம். நீ யாரா இருக்கிறாயோ அதுவாகவே நீ உட்காந்துருப்ப. அதான் ஜீவன் முக்தன். சரி, அப்படியே நான் உட்காந்துருக்கேன். அப்போ நான் நடப்பேன்னா, சாப்பிடுவேனா, இருப்பேனா அப்படின்னா, நடப்பேன், ஓடுவேன், பார்ப்பேன், எல்லாம் இருக்கு. உனக்கு அதுக்குன்னு சம்மந்தமே இருக்காது. எப்படி இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால்
சாத்தியம். எல்லா கருத்தும் வாங்கிக்கிறோம். ஒரு சினிமா பார்க்குறப்போ அங்கே சிரித்தா இங்கேயும் சிரிக்கிறோம், அங்கே அழுதா இங்கேயும் அழுகுறோம், எல்லாம் பாதிக்குது நமக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள உள்ளுன்னு அது நாம இல்லை அப்படின்ட்டு அது நடந்தால் அதை விட்டுட்டு நம்ம பேசாமல் இருக்கிறோம். நமக்கு நடந்திருந்தால் எவ்வளோ தவிப்போம். அது சினிமா, அது கேரக்டரு, அது சும்மா பார்த்தோம் அப்படின்னோடனே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கா? ஜாலியா அவ்வளவே. ஒரு கனவே வருது, நல்ல கனவாக வரட்டுமா கெட்ட கனவாக வரட்டுமா? நல்ல கனவாக வரட்டுமா? பாருங்க, 7 ஆள் ஒருத்தன் கஞ்சி சாப்பிட்டு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டு படுத்துருக்கான். கனவு வந்துருச்சு. கனவுல 7 இருந்துச்சுன்னு கஞ்சி சாப்பிடுவான்? அவன் என்னென்ன எண்ணிட்டு இருப்பான். பெரிய ராஜாவாயிட்டான். பக்கத்துல மந்திரிகள் சேவகர்கள் எல்லாரும் கேட்குறாங்க. படைபலம் அத்தனையும் இருக்கு, சுகமான மெத்த படுக்கிறதுக்கு, மனைவி ஆபரணங்களோட அழகா இருக்கா, எல்லாம் நடந்திருக்கு. அவனுக்கு 4 குழந்தைகள், பசங்க இளவரசர்கள், கொஞ்சம் கூத்தாட்டி வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருக்கான். எங்க? கனவு. ஒருத்தன் வந்து எழுப்புடான்னு வைங்க, எந்திரிச்சுட்டான். எந்திரிச்சு உக்காந்தா எங்கே இருப்பான்? கஞ்சி சாப்பிட்டுட்டு உக்காந்த மாதிரி இருக்கான். போச்சு, ஏன்டா எழுப்புன? எழுப்பாம இருந்திருந்தா என்னதான் அப்படி இருந்தாலும் அது சந்தோஷம். இது வந்து நல்ல கனவு, வேணுங்கிற கனவு. கனவுலையே வேண்டாம்ங்கிற கனவு ஒன்று வரும். அது எப்படி வரும்? டெய்லி அருவாகத்தி எடுத்துட்டு மரத்தை போய் வெட்டணும், காஞ்ச மரம். அதை வித்துட்டு வரணும். அப்புறம்தான் வீட்டுக்காரிக்கு காசை கொடுத்து சமையல் பண்ணி போடுவா. இத்தனையும் 11 மணிக்குள்ள நடக்கணும். வர்றப்ப அரிசி பருப்பு இல்லைன்னா வாங்கிட்டு வரணும் அந்த காசுல. இதுதான் டெய்லி வாழ்க்கை. ஒரு நாள் இவன் கருவாகத்தி எடுத்துட்டு காட்டுக்கு போனான். விறகெல்லாம் வெட்டினாரு. எல்லாத்தையும் வெட்டி சுமையை கட்டி தலையில வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. இடையில ஒரு சத்தம் கேட்டுச்சு, உருமுற சத்தம். என்னடா இதுன்னு பார்த்தா ஒன்றும் தெரியல. சத்தம் கொஞ்சமா பக்கத்துல வர ஆரம்பிச்சு. பார்த்தாரு, புதருக்கு நடுவில் ஒரு புலிவனை பார்த்துட்டே இருக்குது. நிப்பானா அந்த மூட்டாண்டதை வச்சு கொண்டு ஓட ஆரம்பிச்சான். புலி பின்னால பாய தொடங்கிடுச்சு, ஓடி வருது. இவன் இன்னும் ஓடுறான். ஐயோ, இதை வித்துட்டாங்க கொடுக்கணும், என்னால் தூக்கிட்டு ஓட முடியலன்னு பார்த்தான். இப்போ இதை விற்று கொடுத்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியமா, உயிரை காப்பாற்றிக்கிறது முக்கியமா? அதை தூக்கி போய் போங்கடா அப்படின்ட்டு அவன் மட்டும் ஓட ஆரம்பிச்சுட்டான், தப்பிச்சா போதும்னு. புலி துரத்துட்டே வருது. பக்கத்தில் கத்துவான், புலின்னு கத்துவான். கனவு கலையில சஸ்பென்ஸ் எப்படியா உழைப்பீங்க? இத கனவுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள. நான் உண்மையா சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா, வீட்டுக்காரி அம்மா வந்து எழுப்புது. என்னங்க மணி 8 ஆகுது, இன்னும் காட்டுக்கு போகலையா? இவன் பார்க்கான், நான் இன்னும் இங்கெல்லாம் படிச்சிருக்கேனா, காட்டுக்கு போகலையா? அப்பாட நல்ல வேலை, புலி கடிக்கல இல்லையே, நான் தப்பிச்சுட்டேன் நீ எழுப்புனால. ஆக இவன் காட்டுக்கு போகாமலேயே போன மாதிரி சிந்தனை பண்ணி புலியும் துரத்துறப்போ இவனுக்கு ஒரு பயம், காப்பாற்ற முடியாதா, யாராவது காப்பாற்ற மாட்டாங்க. இந்த அம்மா எழுப்பினவன்னு காப்பாற்றப்பட்டான். இப்போ நாம் அந்த மாதிரி தான் மயக்கத்தில் இருக்கோம். எழுப்பணும் யாராவது ஒருத்தர். அப்படி எழும்பின பிறகு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தூண்டவும் படுத்திடக்கூடாது, தூண்ட அஞ்ஞானத்தில் போயிடக்கூடாது. அது எப்படி சொல்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், தண்ணியில பாசம் படிச்சிருக்குன்னு வைங்க, தண்ணியே தெரியாது. தண்ணி தெரியும்னா அந்த பாசம் கொஞ்சம் விளக்குனாலும் தண்ணி தெரிஞ்சிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் முந்தாது முடியும். அது மாதிரி இது நம்ம என்ன தடவை விளக்குனாலும் திரும்ப திரும்ப வந்து முடியும். அதனாலதான் பகவத்கீதையிலையும் உபனிஷத்துலையும் சொல்றாரு, நம்ம அதை பார்த்து உத்திஷ்ட ஜாகிரத, உத்திஷ்ட ஜாகிரத பிராப்பிய வரம் நிபோதத்த. நீ அடைகிற வரைக்கும், உன்னுடைய லட்சியத்தை அடைகிற வரைக்கும்
நில்லாமல் மூஞ்சல். இந்த உபனிஷத் வாக்கியத்தை உலகம் முழுவதும் ஒரு பாப்புலராக பரப்பினவர் சுவாமி விவேகானந்தர். அரைஸ், அதே உத்திஷ்டத ஜாகிரத, அரைஸ் அதே ஸ்டாப் நாட், நிற்காத, திருச்சி கோல் இஸ் ரீச்டு. இது அப்படியே தமிழ சொன்னான். என்னன்னு எழுமின் விழுமின் குறி சாரும் வரை நில்லாது முன் செல்மேன். இதை கேட்டவர்களுக்கு இந்த மாதிரி பொயட்டிக்கல் லாங்குவேஜ் பிடிக்கலை. என்னமோ மீன் சொன்னீங்களே, என்ன மீன்காது அப்படின்னு. எழு மீன் சொல்றீங்க, வீழ் மீன் சொல்றீங்க, முன் செல்மீன் சொல்றீங்க, எங்க விக்கி அப்படின்னு கேட்பான். இந்த பகுதியில் இந்த சச்சங்கங்களில் கலந்து பேசி உறவாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய பொருள் புரியும். எத்தனை பேர் இன்னும் அஞ்ஞானத்தில் இருக்காங்க, ஆனா இந்த பக்கம் பார்க்க கூட இல்லை. இந்த போர்டு போட்டிருக்காங்க, அங்க போர்டு போட்டிருக்காங்க, கூட்டம் வருது, என்ன சாயங்காலமான ஞாயிற்றுக்கிழமான ஒரு கூட்டம் போகுது, என்னமோ நடக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. என்னன்னு பார்க்கறதுக்கு உள்ள வர முடியாது, வர்றதுக்கு கால் வர மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய பிராரப்தம் இன்னும் இந்த பக்கம் திரும்பல, பண்ணல. அதனாலதான் அறிவு, சத்சங்கம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப அறிவு. சாது சம்சயாக, சாதுனுடைய சேர்க்கை வேணும். அது கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இடங்களுக்கு போய் படிக்கணும், கேட்கணும் அப்படின்னா அதன் மூலமா நமக்கு வர்ற அறிவு. இதைத்தான் இங்க சொன்னார். தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொண்ட உடனே ஜீவன் மறைந்து விடுவதில்லை. ஜீவன் யார்? இந்த இடம், அந்த ரூம். அந்த ரூம்ல இருக்கிற ஆன்மா மேல ஒரு பிராதிபாசிகம் விழுந்தது. இந்த ஓடுறது, ஆடுறது, திறக்கிறது வந்து பண்ணாலும்னா ஜீவன். 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு விவகாரத்துல வேலை செய்கிறவன், கர்த்தத்துவம் நான் அப்படின்னு நினைக்கிறது. இன்னொன்னு அந்த நானை கொண்டவன், அவன் தான் அந்த ரூம், அந்த ஆன்மா. அதைத்தான் இங்க சொல்றாரு. ஞானம் மறைந்து ஜீவன், அது ஜீவன் மறைந்து விடல. ஞானம் வந்து விட்டால் மறைந்து விடுவோமோ என்று பயந்து சிலர் மகா வாக்கிய உபதேசத்தை தள்ளி போடுவது பயம். உதாரணமா ஞானம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்றேன்? ஞானம் வந்துச்சுங்க உங்களுக்கு, பக்கா ஞானம் வந்து நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு லாபமா நஷ்டமா? என்ன லாபம்? நஷ்டம். வீடு வாசல், சொந்தக்காரவங்க, பந்தக்காரவங்க உங்கள்கிட்ட இந்த சொத்து சுகம் அதெல்லாம் என்ன ஆகும்? நீங்களே கரைஞ்சு போயிருவீங்க. ஞானம் வந்துச்சுன்னா ஓ அப்படியா ஆகணும், அதனாலேயே வேணாம் ஞானம் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காலம் போட்டும் அப்படின்னு தள்ளி போடுறாங்க. தியானம் பண்ணுங்க அப்படின்னா தியானத்தை மூழ்கிட்டே போடணும். இங்க ஒரு காலகட்டத்தில் மூழ்கி விட நான் இழந்துடுவேனோ அப்படின்ற சிந்தனை வரும். டீப்பா தியானம் பண்ணா இழக்கணுமா வேண்டாமா? தன்னை இழக்கணும். அதனாலதான் சப்த சவிகல்ப சமாதி, சப்த அணிவித்த சவிகல்ப சமாதி, டிவிஷன் அணிவித்த சவிகல்ப சமாதி. இந்த சவிகல்ப சமாதிங்கிறது தன்னை உணர்ந்து கொண்டே போறப்ப மயமாகிறது. எந்த பொருளை நினைக்கிறீங்களோ அந்த பொருளோட லயமாகுது. இது சப்தம். டிவிஷன்னா பொருள். எந்த பொருளை நினைக்கிறீங்களோ அந்த பொருளோடவே நீங்க போறீங்க. உதாரணமா நம்ம படிச்சிருக்கோம் திருக்திசை வேகத்துல என்னன்னா தத் புத்தி, தஸ்மின் தத் புத்தி, அத்தஸ்மின் தத் புத்தி, இன்னும் 2 இது படிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளியப்படி புரிந்து கொள்ற ஞானம் தான் வேணும். இல்லாத ஒன்றை அதுல இருக்காருன்னு நினைச்சு ஒரு ஞானத்தை உருவாக்கிக்குவோம். அட்டாச்மெண்ட் அப்படின்னா அதுல இல்லை, தத் புத்தி அது சாமி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். எதுல இல்லை, எதுல இருக்கு? இல்லைன்றதுல இருக்குன்னு சொல்லி நம்ம கும்பிடுறது எது? சிலை தானே. எல்லா கோயிலையும் கருவறையில வச்சிருக்கிறாங்க சாமின்னு நம்ம சொல்றோம். அது என்ன?
நமக்கு உண்டு அந்த அறிவு, இல்லைன்னு சொல்ல முடியாது. தொட்டு பாருங்க, நம்ம கையை தொட்டு பாருங்க, அமுண்டும். அது கல்லு. ஆனால் அதுல இறைவன் சைத்தன்யம் உண்டு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். அதான் அசஸ்மின் தத்புத்தி. தஸ்மின் தத்புத்தின்னா உள்ளது உள்ளபடியே இருக்கும். அது அதுதான் இருக்கு, இதுதான் இது, இதில் எதையும் ஏற்றக்கூடாது. சிலன்னு சிலதான். அதனால அந்த உணர்வுகளை மட்டும் பார்க்கணும். இப்போ இங்க அந்த கயிற்றையும் பாம்பையும் பார்த்தீங்கன்னா கயிற்றை தான் பார்க்கணும். கயிற்றை பாம்பை பார்த்தீங்கன்னா அது தப்பு. அசஸ்மின் தத்புத்தி மாதிரி அப்படி போயிடும். அதனாலதான் இங்க சொன்னார், பிரம்ம ஞானம் அடைந்த பிறகும் ஞானிகள் இருப்பார்கள். இந்த சரீரம் இருக்கும், இந்த ஃபேன் ஓடுற மாதிரி. பிரம்ம ஞானமே நம்ம அடைஞ்சிட்டாலும் பயப்பட வேண்டியதில்லை, இருப்போம். ஆனா நீங்க இப்ப செய்வீங்களா வேலை, தெளிவா அறிவா ரொம்ப டெக்னிக்கா செய்வீங்கள, இதே வேலைய பிரம்ம ஞானம் அடைந்த பிறகு நீங்க எப்படி செய்வீங்க தெரியுமா? இதை விட சூப்பரா செய்வீங்க. கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. ஆனா மற்றவங்க செய்யறத காட்டிலும் நீங்க செய்யறது எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்ன? நான் ஒரு இன்டர்வியூ கதை சொல்லியிருக்கேன்னா ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஒருத்தர் இன்டர்வியூ வச்சார். நிறைய பேர் ஃபைல் எடுத்துட்டு போனாங்க இளைஞர்கள். இன்டர்வியூல கேள்வி கேட்டார். அவரு கேள்வி ரொம்ப வித்தியாசமா, தம்பி என்ன இன்டர்வியூக்கு வந்திருக்கியா, உட்கார். அவரை எடுத்து கொடுத்தார், என்னுடைய ரெஸ்யூம் பண்ணுங்க. ரெஸ்யூம்னா இருக்கட்டும், நீயே வச்சுக்கோ. கேள்வி கேட்குறேன், அவருக்கு பதில் சொல்லு. இங்க இந்த ஆபீஸ்ல 4 போஸ்ட் இருக்கு. 1 சூப்பர்டென்டென்ட் போஸ்ட், 2 மேனேஜர் போஸ்ட், 3 கிளார்க் போஸ்ட், 4 வாட்ச்மேன் டியூட்டி. உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம், எது நீ கேட்குறியோ விரும்புறியோ எடுத்துக்கொள்ளலாம், உனக்கு எந்த போஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்கலாம். கேள்வி எப்படி இருக்கு பாருங்க. அது எதை கேட்பான்? சூப்பரிண்டென்டென்ட் போஸ்ட் கேட்பானா? நான் சூப்பரிண்டென்டென்ட் போஸ்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாருன்னு வைங்க. இப்போ கொடுவா ரெஸ்யூமை வாங்கி பார்ப்பாரு. அதில் பார்த்தா கிளார்க் இருக்கிறதுக்கே கொஞ்சம் தகுதி பார்த்தாரு மாதிரி இருக்கு. கேட்குறது என்ன? இவன் கொஞ்சம் பேராசை பிடிச்சவனா இருக்கான், காசு பணம் ரொம்ப சம்பளம் வரணும்னு நினைக்கிறான், அதனால இந்தாப்பா போயிட்டு வா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இன்னொருத்தன் வந்தான், அவன் கேட்டான், இங்கே என்னதான் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கய்யா, நான் சூப்பர் போஸ்ட் வேணும்னு கேட்டேன், அவன் தான் சொன்னான் ஆப்ஷன்னு, அதனால கேட்டேன், தலைமாட்டேன் போஸ்ட் விட்டான். இவன் யோசிச்சான், முட்டா பையன், அவன் விஷயம் தெரியாமல் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு போனால் அதே கேள்வி கேட்டான். இவன் சொன்னான், இல்லை சாமி, என்னுடைய ரெஸ்யூமில் எனக்கு என்ன தகுதி இருக்குதோ அந்த போஸ்ட்டை கொடுங்க அப்படின்னா. இவர் பார்த்தார், இந்தா உன் ரெஸ்யூமை உனக்கு ரிஜெக்ட் பண்ணி வச்சு போ அப்படின்னு. ஏன் தெரியுமா? ஒரு ஆப்ஷன் கொடுத்து யூஸ் பண்ண தெரியல. ரெஸ்யூம்ல என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி கொடுன்னா நான் ஏன் இந்த கேள்வி கேட்கணும்? இன்னொருத்த வந்தான், அவனு இதை செஞ்சுட்டான், இதே கேள்வி தான் கேட்குறாங்களா? சரி அப்படின்னு அவன் போனான். எதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் காசு கிடைச்சாலும் போதும் அப்படின்ட்டு, சார் வாட்ச்மேன் டியூட்டி கொடுங்க சார், நான் அதே செய்வேன் அப்படின்னு. உன் ரெஸ்யூமை கொடு. வாங்கி பார்த்தா மேனேஜ்மெண்ட்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. தன்னை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வச்சிருக்காரு. முடிந்தும் கூட அதை செய்வேன் என்ற உறுதி அவங்ககிட்ட காணும். இவன் ஆஃபீஸில் வச்சா எப்படி இருக்கும்? அதனால் யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். இன்னொருத்தன் வந்தான், எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப புத்திசாலி. அவன் என்ன பண்ணான், எதுக்கு இதே கேள்வியை கேட்டு எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டே போல,
கீழே கேட்டாலும் வேணாங்கிறான், மேலே கேட்டாலும் வேணாங்கிறான், இருக்கிறதே குடியா இருந்தாலும் வேணாங்கிறான். என்னதான் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஃப்ளாஷ் ஆச்சு அவனுக்கு கொஞ்சம் பகவத்கீதை இதிகாசங்கள்லாம் படித்த பையன், சத்திரங்கள்லாம் போய் பழக்கம் உள்ளது. இவர் எதை எதிர்பார்க்குறாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். போனாரு, கேள்வி கேட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, 4 போஸ்ட்ல உனக்கு பிரியமான போஸ்ட் எது வேணாலும் நீ கேள்வி தாரோம் அப்படின்னாரு. இவன் ஒரு பதில சொன்னார், யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்ட்டான். என்ன பதில் சொன்னிப்பாரு? சொல்லுங்க. இன்டர்வியூல உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன சொன்னாருன்னா, இந்த கர்த்தத்துவம் இல்லாம வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னா விரும்பலான்னு அர்த்தம். இவனுக்கு விரும்பின வேலை கொடுக்காம வேறு வேலை கொடுத்தோம்னா வெறுக்கிறான்னு அர்த்தம். அப்ப அவன்கிட்ட விருப்பும் வெறுப்பும் இருக்கு. எதுல? வேலையில விருப்பும் வெறுப்பும் இருக்கு. சம தரிசனம் அவன்கிட்ட இல்லை. சமத்துவம் யோக இட்டி உச்சியத்தை அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. அதனால இவர் என்ன சொன்னாரு, நீங்க எந்த வேலையை நான் அப்பாயின் பண்ணாலும் விருப்பத்துடன் செய்வேன். இது வேணும் அது வேணாம் அப்படின்ற எண்ணம் இல்லை, விருப்பத்துடன் அது எப்படி செய்யணுமோ அதை செய்வேன் அப்படின்னு. இது பகவத்கீதை அப்படிதான் சொல்றாரு. எது அமைந்தாலும் சரி நீ தள்ளிவிடக்கூடாது, விருப்பத்தோட செய்யணும். கிச்சனில் போட்டால் டியூட்டி கிச்சன் வேலை விருப்பத்தோடு செய்யணும். அப்படியே மேனேஜ்மெண்ட்டுக்கு போட்டால் மேனேஜ்மெண்ட்டை விருப்பத்தோடு செய்யணும். என்னோட மேலேயும் போனாலும் நல்லா செய்கிறான், கீழே வந்தாலும் நல்லா செய்கிறான்னா அவனுக்கு வேற வேலையாக தான் செய்கிறான். டியூட்டி ஃபார் டியூட்டி சேக், என்னுடைய சேக் இல்லை. டியூட்டியை டியூட்டி மாதிரி தான் செய்யணும். இது எனக்கு பிடிக்கும், இந்த வேலை இந்த வேலையை போய் கொடுக்காம அந்த வேலையை போய் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாலே அந்த வேலை செய்யறப்பெல்லாம் அவன் எப்படி இருப்பான்? அது நல்லபடியாக செய்யப்படுமா? படாது. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதனால அதை விட்டுட்டார். அவர் சொன்னார், இப்படி சொன்னவனே யார் அப்பா எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் சொன்னார், பகவத்கீதையில் இப்படி தான் கர்மம் செய்ய சொல்லியிருக்காங்க. அது எந்த ஸ்லோகம் தெரியுமா? கர்மணி ஏவ அதிகாரக்க அஸ்தை மா பலேசு கதாச்சன். கர்மம் செய்வதற்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு. எந்த கர்மம் வந்தாலும் உனக்கு அதை செய்ய வேண்டியதானே. எதுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற? மா பலேசு கதாச்சன் அடுத்தவரி. நீ செய்கிற கர்மங்கள்லேருந்து எது நிகழ்ந்தாலும் உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. எது நடந்தாலும் எந்த செய்தி கேட்டாலும் முகம் மலர்ந்தே இருக்கணும், மறையக்கூடாது வேற மாதிரி. அப்படி இருக்க முடியுமா நமக்கு? இதிகாசங்களை காட்டி தர்றது அப்படி இருக்கிறதுக்கு. அப்படி யார் இருந்தா சொல்லுங்க? கூப்பிட்டாரு ராஜா, அப்பா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரா? அப்படியாப்பா, சரி அப்படின்ட்டு போயிட்டான். முகம் மலர்ந்து தான் இருக்கு, சந்தோஷத்தை வெளிப்படுத்தல. நாளைக்கு பட்டாபிஷேகம் அது நடக்கிற மாதிரி நடக்குது. அதான் அவர் வச்சிருந்தார். கொஞ்ச நேரத்துக்குள்ள அம்மா கூப்பிட்டு அனுப்பிச்சான்ட்டு வந்தேன்னு, பரதனுக்கு பட்டாபிஷேகம் உனக்கு கிடையாது, நீ காட்டுக்கு போகணும்ட்டான். ஆயுஷு உலகமெல்லாம் பரதனே தாயிடும் தடைகள் தாங்கி 7 ஆண்டுகள் வனமாகுவது அப்படின்ட்டா. நான் அப்பா சொல்லியிருக்காரு பட்டாபிஷேகம்னு, நீங்கள் தான் மாற்றி சொல்றீங்க, அதுதான் முடியாது அப்படின்னு சொன்னாரா? அது கம்பர் என்ன இருக்காது, பட்டாபிஷேகம் தகன்னு சொன்னே முகம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அங்கிழந்த மலர் போல இப்பவும் இருக்குது ராமனுக்கு. பார்த்தீங்களா கர்மம் எப்படி இருக்குதுன்னு? வினைகள் அப்படி செய்தோம்னா நாம ஜீவன் முக்தர்கள். நம்ம அப்படி செய்யணுமா? கர்மம் நம்ம தூண்டும் வேலை செய்ய. நாம தான் கர்மம் செய்யணுமே ஒழிய கர்மத்தால் நம்ம தூண்டப்பட்டு வேலை செய்யக்கூடாதுங்கிறதா இதனுடைய பொருள். இதை விட்டுட்டு அடுத்த சாப்டர் வர்றார், ஜீவ ஈஸ்வர ஒற்றுமை.
இப்போ பிரம்மத்தை விட்டுட்டார், கொஞ்ச காலம் இருக்கட்டும். இப்போ பிரம்மத்துக்கு அடுத்து யார் இருக்கா? ஈஸ்வரர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த சிருஷ்டியெல்லாம் அவர் கையில் வச்சிருக்கார். அவர் தான் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சிருக்கார். விவகாரிகம் என்பது அதுதான். இப்போ நாங்கள்லாம் ஒரு மனுஷங்க, நம்ம சுற்றி உலகம் இருக்குது, நமக்குன்னு சில பாடங்கள் இருக்குது, ஜாதி மதம் இனம் கலாச்சாரம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா? ஃபாலோ பண்ணுவோம். பிறக்கிறப்ப நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தது. பிறந்த பிறகு நமக்கு கொஞ்சம் விஷயம் சொல்லி கொடுத்தாங்க அம்மா அப்பா, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் ஆசான், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. வளர்ந்த பிறகு சமச்ச இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் மதிப்பு ஒவ்வொருத்த பழகுறப்போ எப்படி பழகணும் அப்படிலாம் பேசி, வயசான ஒருத்தர் வாழாது அப்படின்னா அவர்கிட்ட எப்படி பழகணும், போய் நமஸ்காரம் பண்ணணும், மரியாதையாக பேசணும். இந்த கோயம்புத்தூர் பக்கம் போய் பாருங்கள், சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளில் என்ன எழுத்து இருக்குன்னு தெரியுமா? ஜீவரே அப்படிதான், யாருங்க டிக்கெட் வாங்காதவங்க அப்படிங்க, இங்கே யார் யார் டிக்கெட் வாங்கல அப்படின்பா. வித்தியாசம் தெரியுதா? மரியாதை அப்படி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதை தெரிஞ்சு வர்றோம். வளர்ந்த சமூகத்தின் கலாச்சாரம் மதிப்புகளும் நம்முடைய கலாச்சாரமாக குடும்ப மதிப்புகள் எல்லாம் குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றணும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்த பிறகு நடக்கிற சமாச்சாரம். இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தற்காத்து தற்கொண்டார் தேனி தகை சார்ந்த சொல் காத்து சோழியிலால் பெண். தகை சார்ந்த சொல் காத்து அப்படின்னா கல்யாணம் ஆகிட்டு பிறந்த வீட்டில் இருந்து மறு வீட்டுக்கு போகிறப்போ சொல்லி கொடுக்குறாங்க சிலது. ஏம்மா நீ போகிற இடத்துல ராஜுக்கு தக்க பண்ணிட்டு எங்கள் மானத்தை வாங்கிறாத, என்ன பொண்ணை இப்படி வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்முடைய சொல்லை காப்பாற்று. எவ்வளோ பொறுப்பு இருக்குது அந்த பொண்ணுக்கு பாருங்க. இப்போ பொண்ணை இருக்கிறவ எப்படி இருக்கணும்னா பம்பர மாதிரி சுற்றணும். சோர்வையிலால் பெண் வலுவை குறித்து வச்சிருக்காரு. அதை காப்பாற்றி சொல்றாரு. சொல்ல காப்பாற்றுறதுக்கு பதிலாக மக்களின் மதிப்புகள், நாட்டின் மதிப்புகள். எவனாவது வெளிநாட்டுக்காரர் இந்தியா மேலே தப்பு சொல்லுவா, ஆமாம் இந்தியாவா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மதிப்பீடெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எத்தனையோ இருக்கு. நமக்கு பிடிக்காதது சிலரும் இருக்கு, வெறுப்புகள், அது மதிப்பிட முடியாது நமக்கு. இதை சொல்ல வராது. உதாரணமாக நீங்கள் ஒருத்தட்ட பேசுங்க, நீங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப புதுசாக ஒரு ஆள் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களோ இல்லையோ, உங்களை தெரியாமலே நீங்கள் கவனிப்பீங்க. என்ன கவனிப்பீங்க? பேசுங்க, ஐ ஆம் ஷோ அண்ட் ஷோன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருப்பாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொள்வார். அப்படிங்களா? சரிங்க, நான் இங்கேருந்து இப்படி வந்திருக்கேன், நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் அப்படின்னு ஆரம்பி. அது பேசுகிறப்போ நீங்கள் சொல்கிற அந்த பதிலும் அவர் பேசுகிற சமாச்சாரமும் பார்த்துப்போ நீங்கள் அவரை என்ன பண்ணிட்டு இருப்பீங்க தெரியுமா? ஒரு தராசில் எடை போட்டுட்டு இருப்பீங்க. அது அவருக்கே தெரியாது. இப்படி எடை நம்ம போடுறோம்னு நமக்கே தெரியாது. நல்ல ஃப்ரெண்டாக ஆன பிறகு அந்த எடை போடுற தகுதி அந்த மதிப்பீடு போயிடும் அவர்கிட்ட இருந்து. பரவாயில்ல அப்படின்னு விட்டுடுவோம். அதை சொல்றாரு, நல்ல விஷயம் தெரிஞ்ச பிறகுதான் அதை விடணும். அது தெரியாம விட்டுட்டீங்கன்னா, திரும்பி அவன் மேல சந்தேகப்பட்டீங்கன்னா நமக்கு தான் கஷ்டம். இதை திருக்குறளே சொல்றாரு. ஒருத்தர் கூட பழகிறப்போவோ வேலைக்கு வைக்கிறப்போவோ நீ என்ன செய்யணும்? நல்லா ஆராய்ச்சி பண்ணி அவன் நல்லவனா கெட்டவனா, இவன் இருப்பானா இருக்க மாட்டானா, இவன் மேலே சந்தேகப்படலாமா படக்கூடாதா, இவன் அப்படிதான் பார்க்கணும். இதை எப்போ பார்ப்போம்? நம்ம வேலைக்காரங்களை வைக்கிறப்போ பார்க்குறத விட ஜாஸ்தி ரொம்ப நல்லா பார்ப்போம். எப்போ? புரியல. வேலைக்காரங்களை வைக்கிறப்ப இந்த வேலைக்காரன் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு மதிப்பீடு பண்ற மாதிரி ஒரு குடும்பங்கள்ல யாரோ ரொம்ப மதிப்பீடு பண்ணிட்டு பார்ப்பாங்க. பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளைய, பொண்ணுக்காரவங்க மாப்பிள்ளைய பற்றி பயமா இருக்கும், அதனால மதிப்பிடுவாங்க. பக்கத்து வீட்டில் போய் அங்கே போய் இங்கே போய் அது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பொண்ணு எப்படின்னு பார்க்கணும்ட்டு மதிப்பிடுவாங்க.
இந்த மதிப்பீடுகள் இருக்கத்தான் செய்யும். தப்பாக நடந்துச்சுன்னாதான் இது தெரியாமல் போச்சு நமக்கு அப்படின்னு ஆகும். வருவார் ஜாதகத்துக்காரரு என்ன சொல்லிட்டு வருவார், சாமி 2 ஜாதகம் பொருத்தமாக சேர்ந்துடு, 10 பொருத்தமும் சேரல, ஒரு பொருத்தம் தான் சேரல, 9 பொருத்தம் சேர்ந்துருச்சு, பரவாயில்லையா அப்படின்பா. உடனே மாப்பிள்ளைக்காரங்க, அப்படியா 9 பொருத்தம் சேர்ந்துருச்சா, ஒரு பொருத்தம் மட்டும் சேரலையா, பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் பக்கத்தில் இருக்க சொல்ல, ஐயா அவசரப்படாத, ஒரு பொருத்தம் சேரல சொன்னல, அது என்ன பொருத்தம்னு கேட்டோம். என்ன பொருத்தம் தெரியுமா? அது என்னன்னா, பொண்ணுக்கு தன் புத்தியும் சுயபுத்தியும் கிடையாது, யாராவது எடுத்து சொன்னா அது வாங்கிக்கவும் மாட்டான். இந்த பொருத்தம் சேரலைன்னா என்ன ஆகும்? அல்லப்பட்டுடும். தான் இஷ்டமா என்ன செய்யணுமோ செய்யும், எடுத்து சொன்னா புரிஞ்சுக்காது. நல்லது தானா செய்யுமான்னு கேட்டால் அதுவும் செய்யாது. இந்த ஒரு பொருத்தம் சேரல, ஆனால் 9 சேர்ந்துருக்கு. ஒரு பொருத்தம் சேரலைன்றனால 9 பொருத்தமும் அடிபட்டு போகுது. அதனால தான் சொல்றாருங்க திருக்குறள்ல இதை கரெக்டா பண்ணுங்கன்னு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குறள் இருக்குங்க. அந்த தேரான் தெளிவும் தெளிந்தார்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். 2 சொல்ற. தேரான் தெளிவு. தேரான் தெளிவுன்னா என்ன? சரியாக ஆராய்ச்சி பண்ணாம தெளிந்து விட்டோம் நல்லவன் தான் அப்படின்னு நினைச்சு வச்சுக்கிறது. தெளிந்தார்கண் ஐயுறவும், பரவாயில்ல நல்லவன் இருப்பான்னு வச்ச பிறகு ஏன் சந்தேகம் வருது? ஏன் சந்தேகம் வருதுன்னா, ஒரு ஆள் இருக்கான்ல தேரான் தெளிவுன்னு சரியா தெரியாம ஒருத்தனை வச்சான் பாருங்க, அவரு கடையில் இருந்துட்டு என்ன பண்ணாருன்னா நிறைய கோல்மால் பண்ணி நஷ்டத்துக்கு கொண்டு வந்துட்டார். என்னென்ன பண்ணாருன்னா கடனா குடிச்சிட்டார். இந்தா நாளைக்கு கூட பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் காசு வரல. பொருளெல்லாம் கடனிலே இப்படி வச்சு மளிகை கடை. அப்புறம் யோசனை, ஐயோ நான் சரியாக தேராமல் விட வச்சுட்டு போல, நீ வேலை செய்யாத போலன்னு அனுப்பிச்சிட்டான். கடைசியில் சொந்தக்கார பையன் வச்சேன், நல்ல பையன்தான் அப்படின்னு வீட்டுக்கார அம்மா சொன்னாங்கன்ட்டு தூரத்து உறவுன்ட்டு வச்சான். அப்போ நல்ல பையன் தானே, நல்ல பையன் தானா தெரிந்தாச்சு, எல்லாருமே கலந்து பேசி ஓகேன்னு வச்சுட்டான். இவனுக்கு ஒரு பயம், ஏன் ஏற்கனவே அடிபட்டுருக்கான்ல, அதனால அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. தெரிந்தார்கள் ஐயுறவும்னா சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறது, எடுத்துப்பானோ குடிச்சிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு இருப்பான். இந்த சந்தேகப்படுறதும் இது 2 இவனுக்கு என்ன தருது? இடும்பை தருது. அதனால எல்லா விஷயத்திலும் நல்லா தெரிஞ்சுக்கோ சொல்றார். உள்ளதை உள்ளபடி பார்க்க முடியாமல் போவதற்கெல்லாம் காரணம் உள்ளது. உள்ளபடி பார்க்க முடியாமல் போகுது. அதுனா பயம், அவநம்பிக்கை, பதற்றம், கவலை. இந்த காரணிகள் எல்லாருக்குமே பல படித்தரங்களில் காணப்படுகின்றன. இது இல்லாதவன் யாருமே இருக்காது, எல்லாம் அவனுக்கு இருக்கும். என்ன சொல்ல வர்றாரு, இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. ஒரே விவகாரிக உண்மையை அகவய கோணலாக பார்ப்பதை பிராதிபாசிகம். ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் இருக்கிறது நீங்க உங்களுடைய மனசு பிரகாரம் பார்க்குறீங்க. அவங்க நல்ல பையங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஐயோ இவனா இவன் நல்ல பையன் இல்லைங்க அப்படின்னா, பையன் அங்க ஒருத்தன் தான். அவன் நல்லவன் கெட்டவன் பார்க்குற பார்வையில மாற்றம் இருக்குது. உங்க அகவய கோணல் அது, இது இவருடைய கோணல் அது. அதுதான் இங்க சொல்றாரு, பார்வையில் பார்ப்பது தவறில்லை, அதுவும் இறைவனின் படைப்பே. நல்லவனா கெட்டவனா படைப்பு யாருங்க? இந்த டிவிஷன் எல்லாமே விவகாரியம். விவகாரிய முடிவுமே ஈஸ்வரனுடைய படைப்பு. நம்ம எப்படி பார்க்கணும்? படைக்கப்பட்ட எல்லா பிராணியையும் ஈஸ்வரனுடைய படைப்பா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடணும்னு சொல்றார். அதை இங்க சொல்றார், அதுவும் இறைவனின் படைப்பே. உண்மையில் பிராதிபாசிகமும் ஒரு வகையில் விவகாரிக சத்தியமே. விவகாரிக சத்தியம்னா
கண்ணாடியில் உங்களை பார்க்குறீங்க, கண்ணாடியை தெரியுது நீங்க தான். அது பொய்யா உண்மையா? உண்மைதானே? பொய்ன்னு சொல்ல முடியாது, உண்மைதான். ஏன்னா கண்ணாடியில தெரிகிற பிம்பம் நீங்க தான், கண்ணாடியை தெரியாம தனியா நிற்கிற பொருளும் நீங்க தான். ஆனா அது வேறு இது வேறுன்னு சொன்னாலும் கூட அதுவும் விவகாரிக உண்மை. இது பாரமார்த்திக உண்மை, உண்மையான உண்மை. இது அது என்னது? இதான். இந்த 2 அறிவும் நமக்கு வரணும். இந்த 2 அறிவும் வரும். தனி மனித பேதங்கள் ஈஸ்வரன் நியதியே. உங்கள்கிட்ட ஒரு பேதம், அவர்கிட்ட ஒரு பேதம், வித்தியாசமா மாறுபட்டு இருந்தாலும் அது யாருடைய நியதி? ஈஸ்வரனுடைய நியதி. பிராதிபாசியத்தையும் ஈஸ்வரன் நியதியாக பார்ப்பதுதான் உண்மையான தத்துவ அறிவு. அப்போ கண்ணாடியில பார்க்குற அந்த பிராதிபாசிக அந்த உருவத்தையும் ஈஸ்வரனுடைய நோக்கத்துல பார்த்தீங்கன்னா தான் அது தத்துவ அறிவு, உண்மையான அறிவுன்னு. என்ன சொல்ல வர புரியுதா? கைத்த பாம்பா பார்த்துட்டீங்க, நீங்க 2ஐயும் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அது கயிறா பாம்பா? கயிறா பாம்பு? பாம்பு இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறார். அதுவும் ஈஸ்வரனுடைய விஷயத்துல பாம்பா தெரிய வச்சிருக்காரு. அது விவகாரிக உண்மை. பாரமார்த்திக உண்மை கயிறு. இந்த 2 அறிவு நமக்கு இருந்தாதான் என்ன ஆகும்? எதை விடுறதுன்னு தெரியும், எதை கொள்வதுன்னு தெரியும். ஏதோ ஒன்று மட்டும் தெரியுதுன்னு வைங்க, இன்னொன்று தெரியாமல் போச்சுங்க, எப்படி தெரியும்? அப்போ இந்த உலகம் முழுவதும் பொய்ன்னு சொல்லிடுவோம். அதனால உலகத்தை பொய்ன்னு சொல்லக்கூடாது, உலகத்தை உண்மைன்னு தான் சொல்லணும். சர்வம் கழு இதம் பிரம்ம, இங்கு படைக்கப்பட்ட எல்லாமே பிரம்மம் அப்படிங்கிறப்போ எது பொய்யாகும்? கயிறு முழுவதும் ஒரு அடி 2 அடி இருக்குது, ஆனா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது. அதுல பாம்பு தெரியுது. பாம்பு எத்தனை அடி? கயிறு எத்தனை அடி? எத்தனை தடவை நீங்க டேப் போட்டு ஆஇருந்தாலும் ஒண்ணுதான். அது அசையுது, அசையாமையும் இருக்கும். ஆனா 2 ஒரே இடத்துல இருக்கு. பார்வை 2 பொருள் தெரியுது, ஆனா பொருள் ஒண்ணு. அதனால 2 பொருளை பார்த்தாலும் கூட ஒரு பொருள் கண்டுபிடிங்கன்னு சொல்றதுக்கு பகவான் நமக்கு ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. வச்சுட்டு அது யாரும் கண்டுகொள்றதே இல்லை. ஒரு கண்ணால பார்த்தா பார்க்க முடியுமா? முடியாதா? இந்த கண்ணால பார்த்தா பார்க்க முடியுமா? முடியாதா? இந்த 2 அப்ப 2 கண்ணு இந்த இருந்தா எத்தனை பொருள் தெரியும்? ஏங்க ஒரு பொருள் தெரியுது? 2 தெரிஞ்சா கண்ணில் பிரச்சனையா? கண் டாக்டர்கிட்ட ஒருத்தர் போறாரு, என்னப்பா பிரச்சனை உனக்கு? என்ன சார், நான் எதை பார்த்தாலும் 2 தெரியுது சார். அவங்க அதுக்கே என்ன 4 பேரை கூட்டி வந்துருக்கேன், அவனுக்கு 4 நாளா தெரியுது. அப்படியா? கவிஞர்கள் பாடுறாங்க, கணக்கின் கண்கள் 2. அப்புறம் எத்தனை வருது பாருங்க. ஒன்று தொட்ட உடனே இந்த கூகுள் வர்ற மாதிரி தொடர்ந்து அது சம்பந்தமா வந்துடும். காட்சியில் 1 2 கண்ட 2 காட்சி காண முடியுமான்னு கேள்வி வர கேட்குறேன். அது மாதிரி இங்க பார்க்கறது ஒரு பொருளாக தான் பார்க்கணும், கையில் தான் பார்க்கணும். பாம்பை பார்த்துருக்க கூடாது. பாம்பை பார்த்தனால நமக்கு என்னென்ன வருது? நீங்க சொன்னால பயம், அவநம்பிக்கை, எரிச்சல், துக்கம் எல்லாம் வரும், சந்தேகம். ஆக இந்த விவகாரிக விஷயத்தை நாம பார்க்குறப்போ ஈஸ்வரனோட சேர்த்து அமைச்சு பார்க்கணும். ஒன்று சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, எந்த பொருளை தொட்டி ஆராய்ச்சி பண்ணாலும் அதோடைய ஆரிஜின் எங்க? ஆரிஜின்ட்ட போயிடணும். சேலையா கட்டிக்குங்க, வேஷ்டியா கட்டிக்குங்க. இது என்ன பண்ண? வேஷ்டி. அதான் தப்பு. அது என்னது? ஆரிஜினுக்கு போங்க. இன்னும் ஆரிஜின் வரல, இன்னும் ஆரிஜின் வரல. என்னப்பா கட்டிருக்க? பிரம்மம் கட்டிருக்கு.
வேஷ்டி கட்டிக்கன்னு சொல்லக்கூடாதுங்க. ஆயுத கண்டவங்க பிரம்மம் கட்டிக்கணும். அதை விடுங்க, நீங்க இப்படி பேச ஆரம்பிச்சீங்கன்னா இதைத்தான் வெற்றியா கடந்து போகக்கூடாது சொன்னேன்னு சொல்லிடுவோம். ஆனா எது உண்மைன்னா அதுதான். சாப்பிட்றப்போ ஒரு மஞ்சளும் சொல்லுன்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு. ஏதோ இதெல்லாம் போட்டாச்சு, அன்னங்கள்லாம் எல்லாத்தையும் போட்டு கையில் தண்ணியை வச்சுட்டு அதை பேசுகிறாரு. போட்டுக்கிறது சோறு, இங்கே ஒரு வறுவல், இங்கே ஒரு பொரியல், இங்கே ஒரு அவியல், இங்கே ஒரு திருவல், இத்தனையும் வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு அப்பளம். இதெல்லாம் என்ன? இத்தனை வகை வச்சுட்டு என்ன சொல்லி சாப்பிட சொல்றாரு? எல்லாமே அப்பளமாகவோ காய்கறியாகவோ பார்க்கக்கூடாது, சாம்பாரோ ஒன்றும் பார்க்கக்கூடாது. பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவி, பிரம்மாக்னௌ, பிரம்மணாஹுதம், பிரம்மைவ தேன கந்தவியம், பிரம்ம கர்ம சமாதினா. எல்லாம் பிரம்மத்தை தான் பார்க்குற. எதை சாப்பிட்ற? பிரம்மத்தை தான் சாப்பிட்ற. யாரு சாப்பிட்றா? பிரம்மன் தான் சாப்பிடுது. ஏங்க அப்படி நம்ம பேசுறப்ப வேசிய பிரம்மன் சொல்லக்கூடாது? எல்லாமே அது ஆளுநருக்கு போக சொல்றாரு. ஆனா போயிட்டு சரி சாமி இப்படி சொல்லியிருக்காருன்னு எல்லா பக்கமும் இதே சொல்லிட்டு தெரியக்கூடாது. நம்ம மனசுக்குள்ள அதை வச்சு வந்து அந்த நாளைக்கே ஃபாலோ பண்ண சொன்னார். இதான் பார்க்குறோம். அடுத்து சுலோகத்துக்கே போயிடலாம். அடுத்த தடவை 32வது சுலோகம். இது வரைக்கும் பார்த்தது 31. அந்த பிரம்மத்தை பார்த்தா என்ன ஆகும்னு 31வது சுலோகம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு. நீங்கள் ஒரு தடவை வீட்டிலையும் போய் அதை படித்து பாருங்க. சரியா? மந்திரம் சொல்லுவோம். ஓம் சகனா பவது சகனோ புனத்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.